கேமில் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும். கரெக்டாக தீபாவளி விஷ் ஈவெண்ட் மாரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. ஆனால் போன வாட்டி விஷ் ஈவெண்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா கன் ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க, எமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதரில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோவாலும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஈவெண்ட்டில் மொத்த ரிவார்டையும் இறக்கியிருக்காங்க. எது வேணால் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இறக்குனா எவ்வளோ டைமண்ட் கேட்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம். மறக்காமல் லைக் அடிச்சு விட்ருங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு எப்படி சொல்கிறது, டவுன்ஃபாலில் இருக்கேங்க நான். ஓகேவா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அடி வாங்கும். லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மேலே போக முடியும். ஸோ ரொம்ப நாள் கழித்து வரதுனால நோட்டீஸ்ன்றது புஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ 1 மாதமாக 1.5 மாதம் கழித்து வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதில் நான் ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணுங்கள். ஓன் டைமண்டை தயவு செய்து இந்த ஈவெண்ட்டுக்கு போட்டுறாதீங்க, உரிச்சிருவாங்க. ஓகேவா, நான் வேணால் ஸ்பின் பண்ணி காட்டுறேன்னா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸ்பின் பண்ணுறேன். என்ன ரிவார்டுன்றதை பார்த்துங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். லாஸ்ட்டில் இருக்கிற ஐக்கானில் எல்லாமே கொடுத்துருக்கான் ப்ரோ. பண்டலும் கொடுத்துருக்கான், எமௌண்ட்டும் கொடுத்துருக்கான். ஸோ என்ன வேணால் கிடைக்கும்ல. அப்போ 90 டைமண்ட் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட்டில் போய் நீங்கள் ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் கிடைக்கும். அதே கிஃப்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். இதில் தான் ஒரு ட்ரிக்கே நுழைஞ்சிருக்கு. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக டைமண்டை வச்சு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டைனோ வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். அந்த ஈவெண்ட்டை முடிகிறதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ 25 ஆஃபர் வர வைக்க முடியுமோ உங்களோட செகண்ட் அக்கௌண்ட்டில் வர வச்சு நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ 29 ரூபி ஆஃபர் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் தான். நான் சொல்கிறேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அன்லிமிட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா வர வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபர் 29 ரூபா மட்டும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா போட்டுட்டு ஸோ பை பண்ண இந்த வீடியோ வேணால் கேளுங்க, நான் திரும்பி கூட போடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும். இல்லை நீங்கள் 25 ஆஃபர் திரும்பி போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ 25 ஆஃபர் வர வச்சு என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 3 டைமண்ட் அதில் ஸ்பின் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஒரு 5 ஸ்பின்னை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் போடுறேன். 20 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸ்பின் பண்ணுறேன். இந்த 20 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸ்பின் பண்ணுறதுல அவனுக்கு ஒரே தான் பண்ண முடியும். ஆனால் 20 டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போயிருக்கா. அதேமாரியே பண்டிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அவனுக்கு கொடுத்துடலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அது வந்து ஒருத்தான ஸ்பின் தான். ஆக்சுவலாக டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட்டில் போகும்போது கண்டிப்பாக பண்டில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நார்மலாக ஸ்பின் பண்ணுறதுக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 டைமண்ட் இருக்குது. இந்த 1100 டைமண்டை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க போகிறோம். எதில் அழிக்க போகிறேன் அப்படின்றது தெரில. ஸோ ஆனால் என்ன ரிவார்ட் கொடுக்குறோம் அப்படின்றத பாருங்கள். நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக காமனாக ஏதாவது கொடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுடலாம். 20 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸ்பின் பண்ணுறேன். ஸ்கிப் அடிக்காமல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பின் பண்ணுறேன். அதுலேயும் ஸ்கிப் அடிக்காமல் டேரெக்டாக இன்னொரு ஸ்பின் பண்ணுறேன். என்ன ரிவார்டுன்றதை பார்த்துங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவே நீங்கள் ட்ரிக்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. 20 டைமண்ட்றது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்க. அதில் நீங்கள் எதை நோட் பண்ணிங்கன்னா கடைசியாக இருக்கிறதுல நீங்கள் எல்லா பண்டில் என்ன வேணால் கொடு அப்படின்னு பண்ணுறீங்களே. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இழுத்தடிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதாவது எமௌண்ட்டு அப்படி இல்லைனா பண்டிலு அதில் ஏதாவது ஒன்று டார்கெட் பண்ணுங்கள். உங்களுக்கு பண்டில் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்டிலில் போய் ஒரு ஸ்பின் பண்ணுங்கள். இல்லை எமௌண்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எமௌண்ட்டில் போய் ஒரு ஸ்பின் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் இருக்கிறதுல காமனாக நான் எல்லாமே கிடைக்கல, ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா சில ஐடி கிடைக்கும். லெவல் 50 லெவலுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா சான்ஸ் இல்லை, கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே கிடைச்சாலும் ஒரு 2 பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அதனால் இதில் ட்ரை பண்ணாதீங்கன்றத சொல்லிக்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என் ஐடி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா. இது எல்லாமே காமனாக ஒரு விஷயத்தில் கிடைக்கிறதெல்லாம் ஸ்பின் பண்ணிருக்கேன். எனக்கு எமௌண்ட்டு கொடுங்க, பண்டில் கொடுங்க, எது வேணால் கொடுங்கன்னு ஸ்பின் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லைங்க. ஸோ நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் இருக்குது சேவ் பண்ணுறதுக்காக டேரெக்டாக வெளில போயிட்டு இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணி ஸ்பின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எவ்வளோ கொடுப்பான்றதை மட்டும் பாருங்கள். எப்படி ப்ரோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஃபரை பார்த்தீங்களா 92% வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதேமாரி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 90%க்கு மேலே உள்ள ஆஃபர் மட்டும் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். தொடர்ந்து வர வச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு ஸ்பின் பண்ணியிருப்பேன். ஒரு பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். முன்னாடிக்கு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னொரு ஸ்பின் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கன் ஸ்கின் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு வாட்டி ஸ்பின் பண்ணுறேன், ஒரு ஆட்டோ ஸ்கின் கிடச்சிருக்கும். பழைய ரிவார்டுக்கும் இப்போ நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் நிறைய தெரியும். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பின் தான் பண்ணேன். எல்லாத்துலேயுமே ரேராக ஏதாவது ஒன்று கிடச்சிருந்துச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்தது கிடைக்கல தான். இதேமாரி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளில போயிடுங்க. வெளில போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பவுண்ட்ரி அந்த மாதிரி விழுந்துட்டு இருந்துச்சுன்னா வெளில போயிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணி ஸ்பின் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று ரேராக கிடைக்கும். ஆனால் 1 ஸ்பின் பண்ணாதீங்க, 5 ஸ்பின்னாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். டைமண்ட் இல்லாதவங்க கரெக்டாக அந்த 25 ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 29 ரூபி ஆஃபரில் பை பண்ண பாருங்கள். இந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப நீங்கள் செலவு பண்ண வேணாம்னு சொல்லிக்கிறேன். வேணா 1000 டைமண்ட் இருந்தால் மட்டும் தாண்டி இருந்தால் மட்டும் செலவு பண்ணுங்கள்.